உங்களுடைய வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள். ஆனால் நாங்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை. உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். உங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கால் சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை. இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது. அதன் 17 மில்லியன் 1,70,00,000 ரூபாய்க்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் நான் அங்கே போன போது 2012ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் கௌரவ பாராளுமன்ற சபையில் இருக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அனுராதா ஜெயரத்ன அவர்கள் எம்பி அவர்களுக்கும் அவருடைய 10 நிமிடங்களை எனக்கு தந்திருக்கிறார். முக்கியமான விடயங்கள், இந்த மே 18ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது. அதை நாங்கள் ஒரு துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம். 19ஆம் தேதி நீங்கள் அதை ஒரு உங்களுடைய வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள். நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள். ஆனால் நாங்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை. உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம். எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கால் சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை. அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன். என்னவென்றால், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கு 4 வைத்தியர்கள் கடந்த நாட்களிலே இந்த மே 2009ஆம் ஆண்டு புதுமாத்தளன் வைத்தியசாலையிலே வேலை செய்த வைத்தியர்களே மிக முக்கியமானவர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள். ஒரு அந்த நேரங்களிலே இவர் ஒரு இன்டர்நேஷனல், அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற சமாதானம் தொடர்பான ஊடகங்களுக்கு இவர் சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 225, 250, 500, 1000, 1500 மக்கள் அந்த புதுமாத்தளன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி 2009ஆம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார், அங்கே எந்த கொலையும் நடக்கவில்லை, அங்கே யாருமே சாகவில்லை, மக்கள் இறக்கவே இல்லை. எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி. அவருடைய அந்த எங்களுடைய கொலைகளை செய்த அந்த அரசாங்கம், உங்களுக்கு இப்போது எதிராக இருக்கின்ற அந்த எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய மக்களை கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல், எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ரேப் பண்ணி சுட்டு சாக்கொண்ட வரலாறுகள், ஒரு இனப்படுகொலை நடந்த வரலாறுகள், எங்களுடைய உடல்கள் உயிரோடு அப்படியே பில்டோசர் போட்டு மூடப்பட்ட வரலாறுகள், வீடியோக்கள் சேனல் 4 தெளிவாக வந்திருக்கிறது. அந்த இனப்படுகொலைக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நின்றவர் தான் இந்த தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுகின்ற வைத்தியர். இவர் தொடர்பாக இன்றைய காலைய தினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரை நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாத, ஒரு கன்சல்டன் அல்லாத, ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை கேபினட் அரசாங்கம், இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கேபினட் அமைச்சராக கேபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது. அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று எல்லாம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால் எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம், கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை, நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில், நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு அது தெரியும், ஒரு வைத்தியசாலைக்கு வருகின்ற ஃபண்ட், அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்க டிரெக்டர் பாவிக்க முடியாது. அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே அந்த அதற்குரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்யும் போது அங்கே அதுக்கு ஒரு ஆடிட் இருக்க வேண்டும். 2009ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2025ஆம் ஆண்டுக்கும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களில், அதாவது அபிவிருத்தி வெல்ஃபேர் சொசைட்டியிலே அல்லது ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் சொசைட்டியிலே ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட இதுவரைக்குமே எங்களுடைய இன்லேண்ட் ரெவென்யூக்கு அனுப்பப்படவில்லை. ஸோ அவற்றை நான் கேள்வி கேட்ட போதுதான் என்னை இந்த GMO என்று சொல்லப்படுகின்ற இந்த வைத்தியர்களுடைய மாஃபியா என்னை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே 17
மில்லியன் 1,70,00,000 ரூபாய்க்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் நான் அங்கே போன போது 2012ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை. அந்த 17 மில்லியன் எங்கே போனது தெரியவில்லை. அதனால் அந்த பிரச்சனைகளை நான் பொதுவழிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை 19 நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது. அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்காக நீதி கேட்க போனதுக்காக 19 நாட்கள் சிறை சென்றவன் நான். அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அதாவது போர்ட் சர்டிபிகேஷன் அவரிடம் இல்லை. அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று. இன்று லால்பனாப்பட்டிய டிடிஜி MS1 கேட்கின்ற போதும் அவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை. அதனால் நாங்கள் அந்த கடிதம் RTI அனுப்பியிருக்கிறேன் 14 நாட்களில் பதில் தரவும் 3.5 மாதங்களாக தரவில்லை. இதை நாங்கள் நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் இதன் அடிப்படை எங்கே இருக்கிறது என்றால் இந்த GMOA யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மயூரன் என்று சொல்லப்படுகின்ற ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் அவர் ஒரு JMO அல்ல. ஆனால் MO மெடிக்கல் லீகல் மயூரன் எனப்படுவார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியர்களை எல்லாமே அந்த GMOA என்ற ஒரு பயம் ஒன்று ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது. அண்மையில கூட தெல்லிப்பளையிலே ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஒரு முஸ்லீம் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே 9 மணிக்கு அனுமதிக்கப்பட்டு 11 மணி வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர் அந்த வைத்தியர் அன்றைக்கு அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி யூனிட்ஸிலே இல்லை. ஆனால் அவர் டயாலிசிஸ் யூனிட்டிலே இணைக்கப்பட்டவர். இந்த GMO பெரிய ஒரு அடிவருடி தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அவர்களுக்கு அடிவருடி. அந்த அடிவருடி அன்றைய தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு 11 மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸிலே கொண்டு போய் நொதோன் மெடிக்கேர் காரில் காட்டியிருக்கிறார்கள். அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெல்லிப்பளை போலீசிலே முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு அவர் DIGயை சந்தித்து அதுக்கு பிறகு போலீஸ் சேவை ஆணைக்குழுக்கு வந்து CIDக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அந்த GMO என்ற அடிவருடியாகிய மயூரனோ அல்லது அந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நொதோம் பிரவின்ஸ் GMOயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாருமே அதை கட்டுப்படுத்துவதாக இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே கை வைத்தால் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது. இந்த ஊழலை ஒழிப்போம் என்று வந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன். ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் அது ஒரு முஸ்லிம் வைத்தியசாலை. அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக GMO என்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறது. அப்போது ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆர்பிட்ரேஷன் ஒரு நெகோசியேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக் என்றது ஒரு இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் எந்த ஒன்றுமே இல்லாமல் எடுத்த வீச்சுக்கு GMO வந்து இந்த இடங்களிலுமே வைத்தியசாலையிலே OPDயை பூட்டுகிறது. ஒரு வைத்தியசாலை நிர்வாகியாக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே அந்த GMOவுடன் சண்டை பிடித்து என்னுடைய தொழிலை இழந்து என்னுடைய நிர்வாக பதவியை இழந்து 19 நாட்கள் நான் சிறைக்கு போய் இன்று வரை நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஊழலை பிடிப்போம் என்று வந்து சொன்ன உங்களுடைய இந்த 150 பேர் சற்று சிந்தித்து பாருங்கள். அதை விட எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். நன்றி சார். நான் இருப்பேன் இல்லையோ நீதிபதிகளுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். எடுத்தவற்றுக்கெல்லாம் டிஃபமேஷன் அடிவருடி என்று சொன்னால் ஒரு டிஃபமேஷன் சித்து விளையாட்டு என்று சொன்னால் ஒரு டிஃபமேஷன். அதாவது ஒருவன் கதைக்கிறான் என்றால் அந்த கதையை நிப்பாட்டுவதற்காக வழக்கு 25 வழக்குகள் மீண்டும் போட ஒரு வழக்கு கூட இன்று எனக்கு எதிராக என்னமே தீர்மானிக்கப்படவில்லை. நான் குறையானவன் அல்லது குற்றச்சாட்டவன் என்று இந்த அடிப்படையான விடயங்களை இன்றை பார்த்தால் அம்ஷியினுடைய கொலைக்கான காரணங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள். வடக்கு மாகாணத்திலே இந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய அந்த ரணவிருவனுடைய பிரச்சனையை நான் திருப்பவும் சிங்களத்தில் சொல்லுகிறேன். ரணவிரு අපි හොඳට ගරු කරනවා අපේ ජනාධිපතිතුමා කිව්වා රණවිරුවෝ මැරුවේ අපේ රට ඉන්න අපේ ජනතාව කියන කතාව දැන් මේ කොහමද මේගොල්ලෝ පාවිච්චි කරලා ආයේ දැන් අපේ මේ ජනාධිපතිතුමාට මේ මඩ ගන්නවා. එතකොට එතුමාගේ හිතේ තියෙන්නේ අපි ඒක ඉවර වෙච්ච එකක් ආපහු කතා කරන්න ඕන නෑ. අපි මේකෙන් ඉස්සර ඉහළට යමු කියලාකොට ඒක අපි පාවිච්චි කරනවා පොලිටික්ස් එකට. ඊට අමතරව මට කියන්න තියෙන්නේ මට ඊයේ මේ කිව්වා අපේ நேற்றைய தினம் சொன்னார் அமைச்சர் வசூல் ராஜா என்று. நான் சொல்லுகிறேன் வசூல் ராஜா மட்டுமல்ல வசூல் ராஜா MBBS
ஒன்று வேறு போட்டுக் கொள்ளுங்கள், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதை விட காணி பிரச்சனையை எடுத்து பார்த்தால் நேற்றைய தினம் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர், நான், ஸ்ரீதரன் ஐயா, எங்களுடைய கயந்திரமா மனமொத்து மீண்டும் போராடி இருக்கிறோம். அந்த காணி பிரச்சனை தொடர்பான உங்களுடைய அந்த கசட்டை வாபஸ் வாங்குங்கள் என்று 23ஆம் தேதி நாங்கள் உங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துக்கு, தமிழ் மக்களாகிய நாங்கள், எங்களுக்கு யார் அரசாங்கத்துக்கு வாரார்கள் என்பது பிரச்சனை இல்லை. வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுமா இருந்தால் அது உங்களுடைய அரசாங்கம் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம். அவர்களுடைய அரசாங்கம் இருந்தால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காகவோ அல்லது இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்கோ அல்லது இந்த நாட்டிலே பிரச்சனை ஏற்படுத்தவோ நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் உங்களை அன்புடன் ஆதரிக்கிறோம். இப்போதும் உங்களுடைய அரசியலை செய்யுங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம். நாட்டிலே ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் உங்களுடைய அரசாங்கத்தை விழவிடாமல் பாதுகாப்பதற்கும் நாங்கள் உதவி செய்வோம். ஆனால் இவ்வாறான சத்தியமூர்த்தி போன்றவர்கள், கேதீஸ்வரன் போன்றவர்கள், இந்த GMOA மயூரன் போன்றவர்கள், சுயந்தன் போன்றவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.